காலையில இருந்து செல்லும் கையுமா தான் இருக்கா. அப்படி என்னதான் மொபைல்ல இருக்கோ. இங்க வா, தோசை ஊத்துடி. அம்மா, தோசையை ஊற்ற முடியாதும்மா, தோசை மாவைத்தான் ஊற்றணும். நீ இப்படி ஒரு வேலையும் செய்யாம இருந்தீனா உன் மாமியார் வீட்டில் என்னைய தான் சொல்லுவாங்க, உன் அம்மா சொல்லி வளர்க்கலையான்னு. வீட்டு வேலையெல்லாம் நீயா செய்ய கற்றுக்கோமா. அம்மா ப்ளீஸ், இப்போது உங்கள் அட்வைஸ் கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என் கிளாஸில் ஒரு பொண்ணு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. அது தப்புன்னு அவளுக்கு சொல்லணும். ஆனால் நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். ஆனால் அது நான் தான் சொல்லுவேன். ஸ்டேட்டஸ் மூலியமாக நான் அவளுக்கு பாடம் கற்பிக்க போகிறேன். ஓ, அப்படி வேற பாடம் கற்பிக்கலாமோ? வாட்ஸ்அப்பில் நான் போட்ட ஸ்டேட்டஸை அவள் பார்க்கணும். அவள் பார்த்துட்டாளா இல்லையான்னு சொல்லி நான் பார்க்கணும். நீ தோசை சுடுறத இப்போ நான் பார்க்கணும். பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கு இல்லை ரவுண்டை சுட்டு தரேன். நான் வச்ச ஸ்டேட்டஸை பார்த்து கண்டிப்பாக அவன் மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக அவளுக்குள்ளே வரும். பாரா, அம்மா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அம்மாவோட அட்வைஸை நாய்ஸாக நினச்சா ஃப்யூச்சரில் நீங்கள் ஃப்யூஸ் போன பல்பு தான். என்ன ஒரு ரைமிங். அம்மா சூப்பர்மா, நான் உங்களுக்கு ஹார்ட் போட்டேன். உங்களுக்கு க்ரீன் ஹார்ட்டாக பறக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.